நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், தெய்வ தரிசனம் பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய தரிசனத்தை புதியகம் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு தினம்தோறும் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கத்தில் அமைந்திருக்க தேனுபுரீஸ்வரர் ஆலயம். தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சொன்னோன்னே சிவஸ்தலம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே சிவன் எதற்காக எழுந்தருளினார்? எப்போவுமே சிவன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக பல்வேறு அவதாரங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயங்களில் அவருடைய திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்கிறது எண்ணில் அடங்காதது. அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல் இங்கேயும் நடந்திருக்கு. அது குறித்த விவரங்களையும் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொன்னோன்னே சிவஸ்தலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஸ்தலம் உருவான வரலாறு என்ன? இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூலவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். தேனுபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு, அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பார்க்க வேண்டியது. சுயம்பு என்பதை காட்டிலும் ஆசிய கண்டத்திலே மிக சிறியவர் என்று தேனுபுரீஸ்வரரை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மூர்த்தி சிறியது, ரொம்ப மிக சிறியது. சும்மா இவ்வளோ ஹைட்டு தான் இருப்பார், அவ்வளோதான். இவ்வளோதான், சுவாமியே இவ்வளோ ஹைட்டு தான். அது மேலே எப்போவுமே ஒரு வெள்ளி கவசம் சாத்தியிருப்பாங்க. அந்த கவசத்தை எடுத்தால் சுவாமி எவ்வளோ பெருசு தான் இருப்பார். அப்போ வெள்ளி கவசத்தினால தான் அந்த லிங்கம் நமக்கு காட்சி அளிக்குது, பெருசாக தெரியுது. மேலே இருக்க கவசத்தை எடுத்தால் சுவாமி எவ்வளோ பெருசு தான் இருப்பார். சுவாமியோடைய சுயம்பு அளவு இவ்வளோ பெருசு தான். ரொம்ப விசேஷமானவர். கபில மகரிஷி வழிபட்ட ஸ்தலம் சொல்லிட்டு அந்த கோவில் வரலாறு சொல்கிறது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஸ்தலம். அது என்ன ஒரு ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா, சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோபுரம் முழுமையடையாத கோபுரம், மொட்டை கோபுரம் சொல்லுவோம். ஏன்னா எப்போவுமே ஒரு கோவில் அப்படின்னா கோபுரம் முழுமை அடைஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த கோபுரத்துக்கு கீழே நிற்கும் பொழுது நமக்கு அதற்கான நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுனால தானே. இப்போ முழுமை அடையாத ஒரு கோவில் கோபுரம் இருக்குன்னா அதற்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாறு வரலாறு உண்டு. அந்த இடத்தில் ஞானத்துக்கு யாரெல்லாம் அந்த கோபுரத்தில் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானம் உதயமாகும். அது எப்படி சார்? ஏன்னா முழுமையாக பிரதிஷ்டை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகம விதிப்படி அங்கேயும் கலசங்கள் நிறுவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரபஞ்சத்துடைய சக்தியை இழுத்து அந்த கோபுரங்கள் நமக்கு கொடுக்கும். இதுதானே எப்போவுமே நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆன்மீக ரீதியான தகவல். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் இல்லாத ஊரில் இடி விழுந்துடும். ஸோ கோவில் இருந்தால் கோவில் கலசம் அந்த இடி தாங்கிடும். கோவிலை விட ஹைட்டாக பில்டிங் கட்டக்கூடாதுன்னாங்க. இப்போ இடி விழுந்துடும். ஏன்னா கோவில் ஹைட்டாக இருக்கும்போது அந்த இடி தாங்கி தான், அந்த கோவில் கலசம் என்பது ஒரு இடி தாங்கி தான். கோவிலை விட ஹைட்டாக வீடு கட்டக்கூடாதுன்னாங்க. கோவிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டக்கூடாதுன்னாங்க. ஏன்னா கோவிலுக்கு அந்த கலசம் இடி தாங்கும். ஆமாம். ஸோ அதோடைய வைப்ரேஷன் பக்கம் ரொம்ப அருகில் வீடு இருந்ததுன்னா அதோடைய எஃபெக்டை வீட்டுக்குள்ளேயும் பாதிக்கும்னாங்க. இது எல்லாமே சயின்ஸ். இப்போது அந்த கலசம் என்பது இடி தாங்கி பல வருஷமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் கரெக்டாக மூலவருக்கு மேலே வச்சுருப்பாங்க அதை, சரிங்களா? இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கோவிலில் மூலவருக்கு மேலே கலசம் இருக்குது, கோபுரம் இருக்குது. நான் சொல்லுது நுழைவு கோபுரம். இந்த நம்ம மேற்கு கோபுரம், தெற்கு கோபுர வாசல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கோவிலுடைய நுழைவு கோபுரம் என்பது முழுமையடையாத மொட்டை கோபுரம். அதாவது பிரதான கோவில் கோபுரம் மொட்டை கோபுரமாக தான் இருக்கு, இன்னமும் அப்படிதான் இருக்கு. அப்போது இந்த ஆலயம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், தியானத்துக்கும் ஞானத்துக்கும் சிறந்த இடம் தேனுபுரீஸ்வரர் கோயில் என்பதை சுட்டி காட்டுகிறது. சிவனாலே தியானம் தான் இல்லையா? அவர் அதன் மூலமா எல்லாருக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அற்புதமா விளக்கி கூறிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சிவன் கோவில் இருக்கு. சில கோவில்களில் நீங்கள் பல மணி நேரம் வரிசையில் நின்று பார்க்குற இடம் இருக்கு. ஆமாம். சில ஆலயங்களில் இன்னைக்கும் எண்ணெய் வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் விளக்கு எரியாமல் கோயிலும் இருக்கு. ஏன் இந்த வேறுபாடு இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் அந்த மண்ணுடைய தன்மை, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்துடைய தன்மை. சுவாமி எப்போ வெளியே வரணும்னு ஒரு காலகட்டம் அவருக்கு இருக்கோ அப்போ தான் வெளியே வருவார். மாடம்பாக்கம் சிவன் கோயில் மிகவும் பிரபலமான ஒரு கோவில், எல்லாருக்கும் பரிச்சயமான கோவில். நம்ம தாம்பரம் சரௌண்டிங்கில் கேட்டிங்கன்னா தெரியாத ஆள் கிடையாது.
அந்த ஆலயத்தில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, சுவாமி எதை விரும்புகிறார் என்றால், ஞானத்தை தேடி ஒருவர்களுக்கு ஞானத்தை அருள்பாலிப்பதில் அவர் கொஞ்சம் கூட குறை வைக்கிறதில்ல. குரு வேணும் எனக்கு, எனக்கு வந்து படிப்பில் ஒரு நல்ல ஞாபக சக்தி வேணும், நல்ல கலை கைகூட வேண்டும், அருள் வேண்டும் என்பவர்களுக்கு இந்த முழுமையடையாத மொட்டை கோபுரம் உள்ள கோவில்கள் மிகவும், அதில் ஸ்பெஷலாக இந்த சுவாமி சுயம்பா இருக்கிறதுனால இங்கே சென்று நீங்கள் அருளையும் பொருளையும் ஈட்ட போகிறீங்கன்னா அருளை அதிகமாக ஈட்ட முடியும்னு நான் சொல்கிறேன். அருள் இருந்தாலே போதும், அருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லை. ஆமாம், அருள் இருந்தால் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பொருள் வரும். ஆனால் பொருள் இருந்தால் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அருள் வராது. ஸோ இந்த இடத்துல அருளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சுவாமி எழுந்தருள் செய்த ஒரு இடம்னு நான் சொல்கிறேன். சுவாமி சுயம்பு என்பதில் அது அங்கே இருக்கிற முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது சுவாமி சுயம்பு. அது சுயம்பு வந்து எப்படி இருக்குன்னா மாட்டோட கொம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கவசத்தை எடுத்துட்டா அந்த சுயம்பு சின்னதாக இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அது சின்ன ஒரு கொம்பு மாதிரி தான் இருக்கும், சின்ன ஒரு கொம்பு மாதிரி தான் இருக்கும். அதற்கு எவ்வளோ பவர் தெரியுங்களா? இந்த பயங்கரமான ஒரு அபரீத சக்தி இருக்குது அந்த இடத்துல, அபரீத சக்தி இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காந்து உங்களை உணர வேண்டும் என்று ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா, 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா 5 நிமிஷத்துல அந்த வைப்ரேஷனை நீங்கள் உணர முடியும் அந்த இடத்துல. ஏன்னா சுவாமியுடைய கோபுரம் முழுமையடையவில்லை என்பதை நீங்கள் மனதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். சுவாமிக்கு மேலே இருக்க கோபுரம் வேறு, நம்ம நுழைவு வாசல் கோபுரம் என்பது வேறு. நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய அடியே அந்த நுழைவு வாயில் தான். அது முழுமை அடையவில்லை என்பதனால் அங்கே வருபவன் முழுமை அடைவான். ஓ, இதுதான் சூட்சமம் இல்லையா? எந்த கோவிலுக்கு நம்ம செல்லணும், எதற்காக செல்லணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சம விதி, மிகப்பெரிய சூட்சமம் இது. நீங்கள் எந்த ஒரு மூல நூல்லையும் இதை நீங்கள் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க முடியாது. எந்த ஒரு கூகுளில் தன்னாலும் ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் பல வருடங்களாக ஆலயங்களாக சுற்றி 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 இறைவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிறு ஞானத்தின் வெளிப்பாடு தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். நீங்கள் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்கிட்ட ஒருத்தர் அருள் கேட்குறார், ஒருத்தர் பொருள் கேட்குறார். அருள் கேட்டவருக்கு அப்பவே கிடைக்கும், பொருள் கேட்டவருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது அவருடைய நேரம், அவருடைய காலம், இதெல்லாம் வைத்து தான் நாம் பார்க்கணும். ஆனால் அருள் கேட்டவருக்கு அந்த கணமே நடக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி சென்னையில் நிறையா கோவில்கள் இருக்குது, ஆனால் சுயம்புன்னு எடுத்தால் முதல்ல தேனுபுரீஸ்வரர் தான். பொதுவாகவே நீங்கள் வந்து சுயம்பு லிங்கத்தையும் யாராவது பிரதிஷ்டை தானே செய்திருக்கணும். இப்போது ஆவுடையை வைத்து நீங்கள் அது சுயம்புல பிரதிஷ்டை செய்யப்பட்டது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க. இங்கே எப்படி? இங்கே வந்து சுவாமி வந்து சதுரம் கிடையாது, வட்ட வடிவம், தரையோடு இருப்பார் சுவாமி, தரையோடு இருப்பார். இந்த சுயம்புடைய காலகட்டங்களில் எந்த காலகட்டங்களில் அந்த சுயம்புவாக தோன்றி இருக்கிறது, அப்போ யார் யார் இருந்தாங்க என்ற டேட்டாவை வந்து நம்ம முழுமையாக கொடுக்க முடியாது. எல்லா கோவில்லையுமே சுயம்புன்னு இருந்தாலே நம்ம முன்னோர்கள் வாய் வழியாக சொன்ன செய்தியை நம்ம செவி வழியாக கேட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியுமே தவிர இன்னார்கள் தான் இதை செய்தார்கள் என்பதை நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சொன்ன கதைகளை, புராண கதைகளை, வரலாறுகளை நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது கபில மகரிஷிக்கும் அந்த கோயில்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த கோயிலுடைய தூண்களில் கபில மகரிஷி இருப்பார். எதற்காக கபில மகரிஷி இங்கே வராரு? கபில மகரிஷி அவர் பாப விமோச்சத்துக்காக இங்கே வராரு, சுவாமி கிட்ட விமோச்சனம் தேடி வரார். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிற விஷயத்த. விமோச்சனம் தேடி வந்து விமோச்சனம் கிடைச்ச இடம் அப்படின்னாலே நம்மளும் அங்கே விமோச்சனம் தேடி போய் தியானமோ தவமோ தபஸோ தானே பண்ணணும். ஆமாம், அதை தானே அங்கே நம்ம முன்னோர் ஒருத்தர் செஞ்சு டெமோ காட்டியிருக்கார். நம்மளுக்கு எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுவாங்க, நான் செய்கிறேன் அதை திருப்பி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் காலத்தில் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும். அதேமாதிரி நம்மளுடைய முன்னோர்களும் நம்ம ஒவ்வொரு ஆலயத்துக்கு முன்னாடியும் ஒரு டெமோ காட்டியிருக்காங்க, இந்த இடம் எதற்கான இடம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு தான் போயிருக்காங்க. அதற்கு கபில மகரிஷி ஒரு உதாரணமாக வந்து சாப விமோச்சனமாக அங்கே வந்து இறைவனை வழிபட்டதாக, இறைவன் கபிலருக்காகவே வந்து அருள்பாலிச்சதை அந்த கதை சொல்லும் பொழுது நாமும் தம்மை உணர்வதற்காக செல்லக்கூடிய இடமாக தேனுபுரீஸ்வரர் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
இங்க வந்து தேனுபுரீஸ்வரர் பசுமாடா தோன்றினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு வரலாறு இருக்கு. எதற்காக அவர் வந்து சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தான் அப்படி தோன்றினாரா? ஆமாம் மேடம். அப்போ மெயினே வந்து ஸ்தல வரலாறில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமே கபில மகரிஷி தான். அந்த கோவில் தேனுபுரீஸ்வரர் கோவில் எடுத்தாலே கபில மகரிஷி இல்லாமல் இல்லை. கபில மகரிஷி எங்கெல்லாம் சம்மந்தப்படுகிறாரோ அந்த கோவில்களும் தேனுபுரீஸ்வரர் கோவில்களுக்குமே ஸ்தல வரலாறில் சம்மந்தம் உண்டுன்னு சொல்கிறாங்க. வேற எதனா ஒரு கோவிலில் தமிழ்நாட்டில் கபில மகரிஷி சம்மந்தப்பட்டிருந்தா அந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது மாடம்பாக்கம் கோவிலுடைய ஹிஸ்ட்ரி அது உள்ளே இருக்குது. ஏன்னா இங்கே தான் அவருக்கு சாப விமோசனம் கிடைச்சது. ஆமாம். ஏன்னா கபில மகரிஷி எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரோ எல்லா இடத்துலையும் மாடம்பாக்கம் கோவில் சம்மந்தப்படுகிறது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது கபில மகரிஷிக்கும் மாடம்பாக்கத்துக்கும் சம்மந்தம் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒன்று. 3 இடங்கள், அந்த 3 இடங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மாடம்பாக்கம் சம்மந்தப்படும். நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு கோவிலில் சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சட்டைநாதர் வழிபட்ட ஸ்தலம், மச்சமுனி வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு. இது கபிலர் வழிபட்ட ஸ்தலம் நம்ம சொல்கிறோன்னா, இந்த கபிலர் வேறு எங்கே வழிபட்டிருந்தாலும் அங்கேயும் இங்கே மாடம்பாக்கத்தோடைய ஸ்தல வரலாறு உள்ளடக்கம் என்பது இது வந்து சிற்ப சாஸ்திரம் தெரிந்தவங்க ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா தூணில் வந்து கபில மகரிஷி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதில் இருக்க டீட்டெயிலை ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த கோயிலுக்கும் மாடம்பாக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு கோயிலுமே கபில மகரிஷி இருப்பார். அந்த கோயிலுக்கும் மாடம்பாக்கத்துக்கும் தொடர்பு உண்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கத்தில் ஆசியா கண்டத்திலே இருக்கக்கூடிய சிறிய அளவு சுயம்பு என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். தபஸ் செய்கிறவங்களுக்கு, தியானம் செய்கிறவங்களுக்கு, ஞானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தீட்சை வாங்கியிருக்கிறவங்களுக்கு, பிரபஞ்சத்தை நோக்கி அந்த பேராற்றலை நோக்கி தேடுதல் இருப்பவர்களுக்கு, 3வது கண் வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், தன்னைத்தானே உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள், முழுமை அடையவில்லை வாழ்க்கையில் இன்பம் பொருளாதாரம் இதில் முழுமை அடையவில்லை என்றால் அவன் அடுத்து தேடுவது ஆன்மீகத்தை தான். விரக்தியின் உச்சம்தான் ஆன்மீகம். சிலருடைய வாழ்க்கையில் சொல்கிறேன். அந்த விரக்தியின் உச்சத்தில் ஆன்மீகத்தை நோக்கி போகிறவங்க இறைவனையாச்சு நம்ம அடைந்து பரிபூர்ண ஆத்ம திருப்தி அடுத்த ஜென்மம் வேண்டான்னு சில பேர் நினைப்பாங்க. அவர்களுக்கு அதாவது தியானம் மூலம் இறைவனை உணர வேண்டும், இறைவனை பார்க்க வேண்டும், நல்ல குருவை நான் சென்று அடைய வேண்டும், நல்ல குரு எனக்கு கிடைக்க வேண்டும், இப்படி நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த தேனுபுரீஸ்வரர் கோவில் சென்று இறைவனை தரிசனம் செய்து அங்கே இன்னொரு ஸ்பெஷல் முருகனுக்கு அருணகிரிநாதரே வந்து திருப்புகழ் பாடினதாக ஒரு வரலாறு இருக்குது. இங்கே தேனுபுரீஸ்வரர் கோயில் உள்ளே இருக்கக்கூடிய முருகனுக்கு சரிங்களா, அந்த திருப்புகழ் பாடின அந்த இது வச்சுருப்பாங்க இங்கே. ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலமாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல போய் தபசு செய்கிறவங்களுக்கு பெரிய பேராற்றல் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் போகிறவங்க அங்கே கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த கோவில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கபில மகரிஷிக்கு எப்படி இங்கே சாப விமோச்சனம் கிடைத்ததோ அதேமாரி நமக்கும் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு மனிதனாக பிறந்தால் தெரியாமல் ஒரு எறும்பு கூட மெரிச்சிருப்போம் இல்லையா? ஆமாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதையும் தாண்டி இறைவன் பேராற்றலால் நம்மளுக்கு மிகப்பெரிய ஞான உதயம் கிடைக்க வேண்டும், அருள் கிடைக்க வேண்டும், தெளிவு கிடைக்க வேண்டும் என்று மாடம்பாக்கம் சிவன் கோயிலில் நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான துளி அளவு மாற்று கருத்தும் இல்லை மேடம். அங்கே மிக விசேஷமாக பார்க்கப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா கோவில்லையுமே நவகிரகம் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் குருவும் புதனும் மாறி மாறி இருப்பாங்க. ஓ, அவங்களுடைய அந்த பொசிஷன் மாறி இருக்கும். அப்படியே மாறி இருக்கும். குரு புதன் மட்டும் மாறி இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நல்ல ஒரு குருவுக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஆலோசகர் கூட இருக்கணும். இல்லைனா குருவுக்கு நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரியாது. குரு கருணை உள்ளம் கொண்டவர். அவர் வரவங்க எல்லாருமே கருணையால் பார்ப்பார். அதனால் அந்த குருவுக்கு யாரெல்லாம் தவறான சிந்தனையில் வராங்கன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் புதனுக்கு தெரியும். ஏன்னா புதன் யாருமே கருணையாக பார்க்காது, அறிவாக தான் பார்க்கும். இவர் கருணையாக பார்ப்பார், அவர் அறிவாக பார்ப்பார். அப்போது எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அறிவும் சில இடங்களில் சமயோதித புத்தியும் வேலை செய்யணும் சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் பெரிய பெரிய அரசவையில் பெரிய பெரிய ஆள்களுக்கு ஒரு அட்வைசர் ஒருத்தர் கூட இருப்பார். அந்த அட்வைசர் தான் புதன். நீங்கள் குருவாக இருந்தீங்கன்னா ஒரு அட்வைசர் வச்சுருக்கணும்.
நீங்கள் ராஜாவாக இருந்தால் குரு தான் உங்களுக்கு அட்வைசர். அந்த குருவுக்கே அட்வைசர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான். அந்த புதனும் குருவும் மாறி மாறி இருப்பாங்க. அப்போ என்ன, சமயோதித காலங்களில் எனக்கு சரியான இடத்தில் சரியான நேரத்தில் எனக்கு புத்தி வேலை செய்யவில்லை, எது சரி எது தவறு என்று என்னால் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகுகிறது. சில இடங்களில் நானே வந்து அப்படி ஸ்டன்னாகி நின்னுறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவும் புதனையும் அவர்கள் வணங்கி வந்து சுற்றி வந்து இந்த ரிவர்ஸில் 2 சுற்றுலாம் சுற்றுவாங்க சில பேர் ராகு கேத்துக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு, அப்படி பண்ணக்கூடாது. அந்த நவகிரக வழிபாடை செய்து வந்தார்கள் என்றால் சரியான சேஞ்சஸை இவர்கள் அடைவார்கள், குறுகிய காலகட்டத்தில் அடைவார்கள். மனதால் பார்க்கக்கூடிய குருவுக்கு அறிவால் பார்க்கக்கூடிய புதனோடு சேர்ந்து நம்ம வந்து ஒரு சுற்று நவகிரகத்தை சுற்றி வரணும். சுற்றிட்டு பொதுவாகவே சிவன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நந்தி பகவான் அப்படிங்கிறத வந்து நம்ம விட்டுட்டு நம்ம பார்க்கவே முடியாது. தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சிறிய வடிவிலான சிவன் அதுதான் வந்து மூலவராக இருக்கிறாரு, காட்சி தராருன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நந்தி சிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றிருக்கு? நந்தி வந்து மேடம், நந்தி தான் முதல்ல மெயின். எல்லா சிவாலயங்களையும் நந்தி தான் முதல்ல இருப்பார். நந்தியை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சிவபெருமானை வணங்கவே செல்ல வேண்டும். எல்லா சிவனுக்குள்ளேயும் அந்த நந்தி பகவானா, சில பேர்லாம் நந்தியோடைய காதலெல்லாம் போயிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்லுவாங்க. ஒரு காதை மூடிட்டு அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனை சொல்லுவாங்க. காதை விட்டு வெளியே போய்ட்டு அதனால் ஒரு காதை மூடிட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய. நந்தியை ஏன் வைத்தாங்கன்னு நிறைய காரணங்கள் உண்டு. நந்தியை ஏன் சிவன் முன்னாடி வைத்திருக்கிறார்கள்? நந்திக்கும் சிவனுக்கும் ஒரே நேர்கள் 180 டிகிரியில் வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான், ஒரு ஆலயத்தில் உள்ளே நுழையும் பொழுது சுவாமியோடைய மூக்குத்தி இடது பக்கம் இருக்கிறது என்றால் அந்த அம்பாலை நீங்கள் இடதுநாசி ஓடும் பொழுது தரிசனம் செய்தால் இடம் கிடைக்கும்னு நான் பேசியிருப்பேன். இந்த நந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவிலில் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லா கோயிலையும் ஒரே மாதிரி நந்திகள் இருக்காது. அதை தலையோடைய சாய்வு டிகிரி முதற்கொண்டு எல்லாமே மாறும். சில கோவிலில் நந்திகள் தன் நாக்கால் மூக்கை தொடும். சில கோவிலில் வந்து நந்தியோடைய அந்த நாக்கு வெளியில் இருக்கும். இன்னும் சில சிவர் கோயில்கள் நம்ம பார்த்துருக்கோம், நந்தி வந்து பக்தர்களுக்கு வழி விட்டு சிவபெருமான தரிசனம் செய்ய சொன்னதா அது நகர்ந்தே இருக்கும். மூலவர்கிட்ட இருக்கக்கூடிய நந்தியுமே நகர்ந்திருக்கும். இப்போது இந்த நந்தி என்ன சொல்ல வருகிறதுன்னா, நாக்கு வெளியே வந்து மூக்கை தொடுற நந்தி எதுவாக இருந்தாலும் அது எந்த மூக்கை தொடுகிறதோ அந்த நாசியில் நீ இறைவனை வணங்க வேண்டும் என்று பொருள். அது வெளியிலேருந்து நம்ம உள்ளே போகும்பொழுதே நந்தி நமக்கு உணர்த்திடுறது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிடுறாரு இறைவன். அதுக்கு தான் அங்கே நந்தியை வச்சு அப்படி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. சில இடங்களில் அதை நான் சொல்கிறது எல்லாமே பழைய புராணங்களில் கரெக்டாக பண்ணிட்டு வர கோவில் எல்லாமே இப்படி அமைச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் கோவில் கட்டுறாருன்னு வைங்களேன், அவருக்கு நந்தின்னு தெரியும், அவ்வளோதான். நந்தி எத்தனை வந்து வச்சுருவாங்க. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப நுட்பமாக பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சயின்ஸ் சிம்டம் எல்லாமே ஒரு சிலையில் இருக்கும். ஆகம விதிப்படி ஒவ்வொரு சிலைக்குமே பின்னாடி ஒரு தாத்பரியம் உண்டு. அது கால் வலது காலை மடக்கி இருக்கும், இடது காலை நீட்டி இருக்கும். ஒரு சில கோவிலில் சுவாமிக்கு ஆப்போசிட்டில் நந்தி திரும்பி இருக்கும். இப்போ ராணிப்பேட்டையில் திருவள்ளம்னு ஒரு ஊரில் சுவாமிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் நந்தி. சுவாமிக்கு முதுகை காட்டிட்டு முகத்தை வெளியே காட்டியிருக்கும். சுவாமிக்கு காவலாக நிற்பார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நந்தி வந்து மாறி மாறி இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த மாடம்பாக்கத்தில் கொடிமரத்தை தாண்டினோடனே முதல்ல கொடிமரத்தில் விநாயகர், பிறகு அங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரர். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலம் 4:30 இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தில் அங்கே வந்து சரபேஸ்வரர் பூஜை நடக்குது. பல ஆயிரம் பேர் வந்து கலந்துக்கிறாங்க. பயங்கர மாற்றம் தெரியும். இரணியனை வதம் செய்த அந்த வரலாறு சரபேஸ்வரரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அதுக்கு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் இப்படி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா நந்தி கரெக்டாக 180 டிகிரி நேராக சுவாமியை பார்ப்பார். இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவில் உள்ளே போகிறீங்க, போய் நீங்கள் இடதுபுறமாக நந்தியை பார்த்துட்டு நந்திக்கு முன்னாடி விநாயகர் தூணில் இருப்பார். முதல்ல விநாயகரை வணங்குறீங்க. நந்திக்கு பக்கத்துலேயே தூண்லேயே விநாயகர் இருப்பார். இந்த விநாயகரை பார்த்துட்டு நந்தியை நமஸ்காரம் பண்ணாமல் நீங்கள் சிவபெருமானை வணங்கக்கூடாது, எந்த சிவாலயங்களாக இருந்தாலும் சரி.
அவருடைய அனுமதி பெற்று தான் உள்ளவே செல்ல வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் சொல்கிறது. தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திலும் அதே வழிபாட்டு முறையை தான் அதே வழிபாட்டு முறையை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி நாக்கு வெளியே வந்து மூக்கு தொடுற நந்தி இங்கே கிடையாது. சாதாரணமாக தான் நந்தி இருப்பார். ஓகே, ரைட். இப்போ நந்தி எந்த சைடு தலையை சாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே எந்த சைடு தலை சாய்த்து? எல்லா கோயிலில் போனாலும் நுணுக்கமாக சில விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒரு கோவிலுக்கு போனால் சுவாமி கையில் என்ன வச்சிருக்காரு, என்ன ஆயுதங்கள் வைத்திருக்கிறாருன்னு பார்க்கலாம். அதுமாரி நந்தி எந்த பக்கம், இடது பக்கம் இருக்காரா, நேராக இருக்காரா, லைட்டாக குனிஞ்சு நேராக எப்படி பார்க்குறாரா, இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேணும். இதெல்லாம் நோட் பண்ணால் அவர் என்ன செவி சாய்க்கிறாரா, சுவாமி சொல்கிறதுக்கு செவி சாய்ச்சிருக்காரா, இல்லை நம்ம சொல்கிறத கேட்குறாரா, இப்படி அந்த சிலைகள் வடிக்கும் பொழுதே அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ வரலாறுகள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நான் சொல்கிறேன், இப்போ மாடம்பாக்கம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி மிகவும் பிரசித்தி பெற்ற ரொம்ப விசேஷமானவர். நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு நந்தியை வணங்கிட்டு தான் உள்ளவே போகணும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சர்வேஸ்வர் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். உள்ளே போகிறீங்க, சுவாமி பார்க்குறீங்க, சுயம்பு. வெளியே வந்தீங்கன்னா தேனுகாம்பாள், அம்பாள் பேர் தேனுகாம்பாள். அம்பாளை பார்த்து அம்பாளை தரிசனம் பண்ணுறீங்க. வெளியே வரீங்க, வெளியே வந்தீங்கன்னா கொடிமரம் சுற்றும் பொழுது வெளியே வந்தீங்கன்னா வன்னி மரத்தடியில் ஒரு விநாயகர் இருப்பார். அவரையும் தரிசனம் பண்ணாமல் வெளியிலேயே வரக்கூடாது. ரொம்ப 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 விசேஷமானவர். ரொம்ப வன்னி மரத்து விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். வழிபட்டு விட்டு நிச்சயமாக தபஸுக்கு உண்டான இடம் என்பதனால், தியானத்துக்கு உண்டான இடம் என்பதனால், கோபுரம் முழுமையடாமல் இருப்பதனால் அந்த இடம் முழுக்க 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 அருளுக்காக சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்பதனால் நீங்கள் அருளை வேண்டி அங்கே அமர்ந்தால் நல்ல ஞானோதயம் உங்களுக்கு பிறக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கிறது. நிச்சயமா அருள் ஒன்று இருந்தால் போதும் இந்த உலகத்தையே நம்ம ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அருள் வேண்டும் நினைக்கிறவங்க மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. கட்டாயமாக அற்புதமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேனுபுரீஸ்வரர் ஆலயம், அதனுடைய வழிபாட்டு முறைகள், வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.